கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அழுதுச்சுங்க, இப்போ என்ன சிரிச்சுக்கிட்டே வராங்க. ஏன்னா எனக்கு அவ்வளோ ஃபீலிங்லாம் இல்லை. அது உங்கள் மேலெல்லாம் ஃபீலிங் சான்ஸ் இல்லை கைஸ். என்னென்னா இந்த ஐஸ்கிரீம் யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வெளிச்சம் இருக்கு வெயிட் பண்ணுங்கள். ப்ளீஸ் லைட் ஆஃப் இருந்தால் லைட் இருக்கு ஆஃப். அந்த லைட் ஆஃப் பண்ணுறேன். சொல்லுங்கள் கரெக்டாக இருக்கான்னு சொல்லுங்கள். கரெக்டாக இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஆமாம் கைஸ் கரெக்டாக இருக்குது. இந்த ஐஸ்கிரீம் யாரெல்லாம் வாங்கி சாப்பிட்ருக்கீங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது வந்து ஒரு 100 ருப்பீஸு. ஸோ உங்கள்கிட்ட கேட்கலான்னு நினச்சேன், நானே சொல்லிட்டேன்னா. ரொம்ப கூலிங்கோட பெருசாக அதுவும் கட் பண்ணி போட்டடா வாயே. இந்த ஸ்பூன் அலையே கொடுத்தது இல்லை. 10 ரூபா கடைன்னு நெய்வேலியில் ஒன்று இருக்கும், வாங்கினது. இது வந்து தனியாக இருக்கலாம், இது வந்து தனியாக இருக்கலாம். அது இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதுவும் தனியாக எடுக்கலாம். மூணுத்தையும் தனியாக எடுத்து வாஷ் கூட பண்ணிக்கலாம். ஓ மை காட், என்னோட பெஞ்சில் இது இப்படி ஊந்து கிடக்கு, ஒட்டவே இல்லையா? எங்கள் அம்மாலாம் க்ளீன் பண்ண மாட்டாங்க, நான் தான் எப்படியாவது க்ளீன் பண்ணியா. அது எதில் வாயில் இங்கே எதுவும் ஒட்டியிருக்கா? யூஸ் பண்ண மாட்டேன். இந்த இடம் மட்டும் ஏன் க்ளீனாக வச்சுக்கிறேன். இந்த A4 ஷீட்டு வீணாக போயிடுச்சு. அதாவது எக்ஸ்ப்ரே ஆன மாதிரி அவ்வளோ கொடூரமாக இருந்தது காய்ஸ். நான் என்ன பண்ணேன்னா தண்ணியில் போய் காமிச்சு வெயிலில் காய வச்சு க்ளீன் பண்ணேன். கேமரா கேர்ள் என் ஃப்ரெண்டு சும்மா உட்கார வச்சுருக்கேன் சேஃப். ஓ அவ்வளோ பெரிய பீஸ் கைஸ், பாருங்க. நம்ம நேரம் என் தங்கச்சி வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணனால அவங்க மேலே நான் கோவத்தில் இல்லை. எந்த நாட்டில் கஷ்டம் வச்சுட்டு வராங்க. சாப்பிட்றேன் நட்ஸ் கைஸ், நட்ஸ்லாம் கஷ்டம் வந்து இருக்கும். சேரே வேலை இல்லை. கீழே ஓட்டலாம். ஓ பேப்பர் கைஸ். ஸோ A4 ஷீட் வேறு இந்த நேரம்னு பார்த்து எங்கே போச்சு, எங்கே வச்சேன்ட்டு. இதான் கைஸ் நான் பண்ணேன். என் நேம் யோஷிகா. பொங்கல் அன்னைக்கு மேம் பண்ணிட்டு வர சொல்லியிருந்தாங்க, அதான் பண்ணேன். இது வந்து
இதுவும் நான் தான் பண்ணேன். அது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது. இது வச்சு தான் நான் இப்போ க்ளீன் எங்கள் அம்மாவுக்கு வந்து இது வச்சு க்ளீன் பண்ணுற விஷயம் வளைச்சி கட்டிப்பாங்க. இங்கே ஒரு துணி இருந்துருக்கு. இதை வந்து இப்போ தான் நான் பார்க்குறேன். இது என்ன? இது வேற ஒன்றும் இல்லை கைஸ். இது என்னோட பேண்ட் கைஸ். ஒரு வீடியோவில் இதை பாருங்களேன். நான் கொஞ்சம் எப்படி ஆக்கி வச்சுருக்கேன் இங்கே பாருங்க கைஸ். அவ்வளோ பெரிய ஓட்டையாட்டினால எங்கள் அம்மா கறி துணி யூஸ் பண்ணாங்க. இந்த கேலண்டர் மாதிரி யூடியூப்ல செஞ்சுட்ருக்காங்க. அதனால் நானும் செஞ்சேன். கொஞ்சம் பேப்பர்ஸ்லாம் ரெடி பண்ணேன். மூணு பேப்பர் தான் இருக்குது. பார்த்திங்கன்னா 1 2 3 குட்டி கரப்பாம்பூச்சி தொல்லை, பிறந்த கரப்பாம்பூச்சி தொல்லை தாங்க முடியலை. பாருங்க, 3ல நம்ம 3 தானே இருக்கணும். 5 6 தெரியல கைஸ். 5 கைஸ். 5 5வது மாதம். அவங்க வந்து 2020ன்னு 2 செஞ்சுருந்தாங்க. ஆனால் இந்த மாதம் என்ன 2024. அதே மாதிரி 2024. ஸோ இந்த மாதிரிலாம் யார் வச்சுருக்கான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதில் வந்து நான் ஒரு ஸ்மைலி இமோஜி வந்து வரைஞ்சிருக்கேன். இதை பாருங்கள், இதுலேயே குட்டியாக ஒன்று வச்சுருக்கேன். இது மாதிரி யார் இதில் வந்து அவங்களே வந்து இமோஜி வரைஞ்சிருப்பாங்க. கேவலமாக இருக்கும். நல்லா இருக்குன்னா கமெண்ட்ஸில் வந்து ரெட் டாட் கொடுங்க. நல்லா இல்லைன்னா பிளாக் அப்படின்ற க்ரீன் கலர் இந்த கலரில் வந்து இருக்கும் பார்த்தீங்களா இமோஜி, அதை வந்து எனக்கு கொஞ்சம் கமெண்ட்ஸில் அனுப்பிவிடுங்க. இந்த மாதிரி 2 ஸ்ப்ரிங் வச்சுருக்கேன். அப்புறம் இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணுறதுக்கு டேப், டெக்கரேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பிங்க் கலர் வச்சுருக்கேன். அப்புறம் என்ன வச்சுருக்கேன்னு எனக்கு மறந்து போச்சு. ஏன்னா நாங்கள் ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து பண்ணது. ஆமாம் காய்ஸ், நாங்கள் ஊருக்கு போட்டோம். இது வந்து ரெட்டு போட்டு ஃப்ளவர்ஸ். அப்புறம் 3வதுல வந்து ஒரு டெக்கரேட் பேப்பர்லேருந்து ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு போயிருந்தோம். என்னோடய ஃப்ரெண்டு பர்த்டே பார்ட்டிக்கு. அங்கே இருந்தது. அங்கே ஸ்க்ரீன்லேருந்து ஒன்று தொங்கிட்டு இருந்தது குட்டியாக. பரவாயில்லன்னு தூக்கிட்டு வந்துட்டேன். ரொம்ப குட்டியாக, அதுக்குன்னு கொஞ்சம் பெருசுலாம் வச்சுக்காதீங்க. இவ்வளோ பெருசுலாம் இருக்காதீங்க. இவ்வளோதான் இருந்தது. பரவாயில்ல, இந்த மாதிரி எனக்கு வந்து கிடச்சிது.